வளிமண்டலத்தின் ஈரப்பதம் எப்போது அதிகமாக கருதப்படுகிறது? ஏ. அதிக அளவு நீராவியை கொண்டிருக்கும் போது. பி. தூறல் இருக்கும் போது. சி. பனி இருக்கும் போது. டி. மூடுபனி இருக்கும் போது. சரியான பதில் ஏ. அதிக அளவு நீராவியை கொண்டிருக்கும் போது. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவே ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. காற்றில் அதிக அளவு நீராவி இருக்கும்போது ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாக கருதப்படுகிறது. பி. தூறல் என்பது ஒரு வகை மழை பொழிவு, அது ஈரப்பதத்தின் அளவீடு அல்ல. கொரியாலிஸ் விசை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? ஏ. வில்லியம் ஃபெரல், வில்லியம் ஃபெரல். பி. ஜி. கொரியாலிஸ், ஜி. கொரியோலிஸ். சி. டைஃபோ, டேஃபு. டி. பக்யோஸ், பாக்வியோஸ். சரியான பதில் பி. ஜி. கொரியாலிஸ், ஜி. கொரியோலிஸ். பூமியின் சுழற்சியால் காற்று திசை மாறிச் செல்லும் நிகழ்வை விளக்கிய பிரெஞ்சு கணிதவியலாளர் காஸ்பார் குஸ்டாவ் டி கொரியாலிஸ் என்பவரின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. இது 1835ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. பின்வருவனவற்றுள் புவியியலாளரின் அடிப்படை கருவி எது? ஏ. ஒரு வரைபடம், a map. பி. செயற்கைக்கோள் படங்கள், satellite imageries. சி. கட்டக்குறிப்புகள், grid references. டி. ஆயத்தொலைவுகள், coordinates. சரியான பதில் ஏ. ஒரு வரைபடம், a map. 8. புவியியலாளர்கள் புவியின் மேற்பரப்பில் உள்ள இடங்கள் மற்றும் தரவுகளை காட்சிப்படுத்தவும் பகுப்பாய்வு செய்யவும் வரைபடங்களையே முதன்மையாக பயன்படுத்துகின்றனர். இதுவே இடஞ்சார்ந்த தகவல்களை புரிந்து கொள்ள உதவும் மிக அடிப்படையான கருவியாகும். ஒரு தொழிலை நிறுவுவதற்கு முக்கியமான புவியியல் அல்லாத காரணி எது? ஏ. சந்தைகளுக்கு அருகாமை, proximity to markets. பி. மூலதனம், capital. சி. காலநிலை, climate. டி. நிலப்பரப்பு, topography. சரியான பதில் பி. மூலதனம், capital. மூலதனம் என்பது ஒரு தொழிலைத் தொடங்க தேவையான நிதி மற்றும் இயந்திரங்களை குறிக்கும் ஒரு பொருளாதார காரணியாகும். இது நிலப்பரப்பு அல்லது காலநிலை போன்ற இயற்கையான புவியியல் காரணிகளுக்கு அப்பாற்பட்டது. நகர்ப்புறங்களில் வாழும் மக்களின் விகிதம் அதிகரிக்கும் செயல்முறை என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஏ. புறநகர்மயமாக்கல், சபர்பனைசேஷன். பி. நகரமயமாக்கல், அர்பனைசேஷன். சி. கிராமப்புறமயமாக்கல், ரூரலைசேஷன். டி. தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரியான பதில் பி. நகரமயமாக்கல், அர்பனைசேஷன். 3. நகரமயமாக்கல் என்பது கிராமப்புறங்களில் இருந்து மக்கள் வேலைவாய்ப்பு மற்றும் வசதிகளுக்காக நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதால் நகர்ப்புற மக்கள் தொகை விகிதம் அதிகரிக்கும் செயல்முறையாகும். ஒன்டாரியோ ஏரியில் எந்த நதி உற்பத்தியாகிறது? ஏ. மிசோரி, மீசூரி. பி. மிசிசிப்பி, மிசிசிப்பி. சி. கொலம்பியா, கொலம்பியா. டி. செயின்ட் லாரன்ஸ், செயின்ட் லாரன்ஸ். சரியான பதில் டி. செயின்ட் லாரன்ஸ், செயின்ட் லாரன்ஸ். சரியான விடை செயின்ட் லாரன்ஸ் நதி ஒன்டாரியோ ஏரியிலிருந்து தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. இது வட அமெரிக்காவின் மிக முக்கியமான உள்நாட்டு நீர்வழிப் பாதையாகவும் அமெரிக்கா மற்றும் கனடா இடையே எல்லையாகவும் உள்ளது. ஒரு கலப்பு எரிமலைக்கு மற்றொரு பெயர் என்ன? ஏ. குவிமாட எரிமலை. பி. எரிமலை. சி. கேடய எரிமலை. டி. அடுக்கு எரிமலை, ஸ்ட்ராட்டா வால்கேனோ. சரியான பதில் டி. அடுக்கு எரிமலை, ஸ்ட்ராட்டா வால்கேனோ. சரியான விடை டி. சோகஸ்மேலி அடுக்கு எரிமலைகள், ஸ்ட்ராட்டோவால்கேனோ, லாவா, சாம்பல் மற்றும் பிற எரிமலை பொருட்களின் அடுத்தடுத்த அடுக்குகளால் உருவாவதால் இவை கலப்பு எரிமலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பொதுவாக கூம்பு வடிவில் செங்குத்தான சரிவுகளைக் கொண்டவை. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஒரு குழு மக்கள் இடம்பெயர்ந்து அது முடிந்த பிறகு திரும்பி வரும் இடம்பெயர்வு வகை எது? ஏ. கிராமப்புற நகர்ப்புற இடம்பெயர்வு. பி. சுழற்சி இடம்பெயர்வு. சி. நிரந்தர இடம்பெயர்வு. டி. பருவகால இடம்பெயர்வு, சீசனல் மைக்ரேஷன். சரியான பதில் டி. பருவகால இடம்பெயர்வு, சீசனல் மைக்ரேஷன். பருவகால இடம்பெயர்வு என்பது வேலை வாய்ப்பு அல்லது காலநிலை மாற்றத்திற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இடம்பெயர்ந்து மீண்டும் திரும்புவதாகும். உதாரணமாக, அறுவடை காலங்களில் விவசாய கூலிகள் இடம்பெயர்வதைக் கூறலாம்.
கஞ்சன்ஜங்காவின் தோராயமான உயரம் என்ன? ஏ 8848 மீட்டர், பி 7890 மீட்டர், சி 8598 மீட்டர், டி 9000 மீட்டர். சரியான பதில் சி 8598 மீட்டர். 1. கஞ்சன்ஜங்கா உலகின் 3வது மிக உயர்ந்த சிகரம் மற்றும் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரமாகும். சிக்கிம் நேபாள எல்லையில் உள்ளது. இதன் அதிகாரப்பூர்வ உயரம் கடல் மட்டத்திலிருந்து 8598 மீட்டர் ஆகும். 2. 8848 மீட்டர் என்பது எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம். வணிக வாகனங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு நிறுவனம் எது? ஏ ஸ்கானியா, ஸ்கேனியா, பி ஐஷர் மோட்டார்ஸ், ஐஷர் மோட்டார்ஸ், சி ஃபோர்டு மோட்டார்ஸ், ஃபோர்ட் மோட்டார்ஸ், டி மஹிந்திரா, மஹிந்திரா. சரியான பதில் ஏ ஸ்கானியா, ஸ்கேனியா. சரியான விடை ஏ சோகஸ்மெலி ஸ்கானியா, ஸ்கேனியா என்பது ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமாகும். இது கனரக லாரிகள் மற்றும் பேருந்துகளை தயாரிப்பதில் உலகளவில் புகழ் பெற்றது. ஏராளமான மீன் வகைகளைக் கொண்ட விருந்தோம்பலற்ற பகுதி என விவரிக்கப்படும் புவியியல் அம்சம் எது? ஏ மிகவும் குளிரான பகுதிகள், பி வெப்பப்பாலைவனங்கள், சி வெப்பமண்டல மழைக்காடுகள், டி மிதவெப்ப புல்வெளிகள். சரியான பதில் ஏ மிகவும் குளிரான பகுதிகள். 4. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் போன்ற மிகவும் குளிரான பகுதிகள் மனிதர்கள் வாழ கடினமானவை. ஆனால் அங்குள்ள குளிர்ந்த நீரில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் என்பதால் மீன் வளம் செழிப்பாக இருக்கும். பின்வருவனவற்றுள் எது மண் கலவையின் ஒரு அங்கமாகும்? ஏ தூய நீர், பியோர் வாட்டர், பி உலோகங்கள், மெட்டல்ஸ், சி கரிமப் பொருள், ஆர்கானிக் மேட்டர், டி பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்ஸ். சரியான பதில் சி கரிமப் பொருள், ஆர்கானிக் மேட்டர். சரியான விடை சி சோகஸ்மெலி மண் என்பது கனிமங்கள், கரிமப் பொருட்கள், ஹியூமஸ், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றின் கலவையால் உருவானது. இதில் உள்ள கரிமப் பொருட்கள் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகின்றன. மனித மக்கள் தொகை எப்போது வேகமாக அதிகரிக்கத் தொடங்கியது? ஏ நவீன தொழில்நுட்ப யுகத்தில், பி விவசாய புரட்சியின் போது, சி தொழில் புரட்சி காலகட்டத்தில், டி 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு. சரியான பதில் சி தொழில் புரட்சி காலகட்டத்தில். சரியான விடை சி சோகஸ்மெலி தொழில் புரட்சியின் போது ஏற்பட்ட மருத்துவ முன்னேற்றம் மற்றும் சுகாதார வசதிகளால் இறப்பு விகிதம் குறைந்து மக்கள் தொகை வேகமாக அதிகரித்தது. இது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உலக மக்கள் தொகையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நிலப்பரப்பின் அடிப்படையில் வட அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடு எது? ஏ பிரேசில், பிரேசில், பி அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சி கனடா, கனடா, டி மெக்சிகோ, மெக்சிகோ. சரியான பதில் சி கனடா, கனடா. சரியான விடை சி சோகஸ்மெலி நிலப்பரப்பின் அடிப்படையில் கனடா வட அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடாகும். மேலும் இது உலகின் 2வது மிகப்பெரிய நாடாகவும் உள்ளது. இது அட்லாண்டிக் முதல் பசிபிக் பெருங்கடல் வரை பரந்து விரிந்து காணப்படுகிறது. எந்த வகை வரைபடம் ஒரு பகுதியின் இயற்பியல் அம்சங்களை காட்டுகிறது? ஏ நில அளவை வரைபடம், கேடாஸ்ட்ரல் மேப், பி காலநிலை வரைபடம், கிளைமேட்டிக் மேப், சி நிலத்தோற்ற வரைபடம், ரிலீஃப் மேப், டி வள வரைபடம், ரீசோர்ஸ் மேப். சரியான பதில் சி நிலத்தோற்ற வரைபடம், ரிலீஃப் மேப். 1. நிலத்தோற்ற வரைபடம், ரிலீஃப் மேப் என்பது ஒரு பகுதியின் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற இயற்கை அமைப்புகளை காட்டுகிறது. இது நிலத்தின் உயர வேறுபாடுகளை வண்ணங்கள் அல்லது கோடுகள் மூலம் தெளிவாக விளக்குகிறது. பனியாறு அரிப்பினால் உருவான செங்குத்தான பக்கச் சுவர்களைக் கொண்ட நாற்காலி வடிவ பள்ளத்திற்கான சொல் என்ன? ஏ மியாண்டர், மியாண்டா, பி சர்க், சர்க், சி டெல்டா, டெல்டா, டி பர்கான், பாச்சன்ஸ். சரியான பதில் பி சர்க், சர்க். 3. சரியான விடை பி சோகஸ்மெலி பனியாறுகள் மலைச்சரிவுகளில் ஏற்படுத்தும் அரிப்பினால் நாற்காலி போன்ற பள்ளங்கள் உருவாகின்றன. இவை சர்க் எனப்படுகின்றன. இவை பிரான்சில் சர்க் என்றும் ஸ்காட்லாந்தில் காரி என்றும் அழைக்கப்படுகின்றன.
கால்வாய் பாசனத்திற்கு எந்த வகையான மண் பயனுள்ளதாக இருக்கும்? ஏ. ஆழமற்ற, வளமற்ற மண். பி. ஆழமான, வளமான மண். சி. பாறை மண். டி. மணல் மண். சரியான பதில் பி. ஆழமான, வளமான மண். சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஆழமான மற்றும் வளமான மண் அதிக நீரை தக்கவைக்கும் திறன் கொண்டதால் கால்வாய் பாசனத்திற்கு மிகவும் ஏற்றது. இத்தகைய மண் வகை பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து வழங்குகிறது. இயற்கையில் கனிமங்கள் எவ்வாறு காணப்படலாம்? ஏ. தனிமங்களாக மட்டும். பி. சேர்மங்களாக மட்டும். சி. தனிமங்கள் அல்லது சேர்மங்களின் வடிவில். டி. கரைந்த பொருட்களாக மட்டும். சரியான பதில் சி. தனிமங்கள் அல்லது சேர்மங்களின் வடிவில். சரியான விடை சி. சோகஸ்மெலி. கனிமங்கள் இயற்கையில் தங்கம், தாமிரம் போன்ற தனிமங்களாகவோ அல்லது இரும்பு ஆக்சைடு போன்ற வேதியியல் சேர்மங்களாகவோ கிடைக்கின்றன. இவை புவியின் மேலோட்டில் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட வேதியியல் இயல்பு கொண்ட பொருட்கள் ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?